உலக பணக்கார வரிசையில் வந்து டாப் 10 ஆர்டரில் வந்து 2023 அதானி அவர்கள் இருந்தார். அதாவது அதானி, அம்பானி இவங்களாம் வரிசையாக இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஏற்கனவே 3-4 இந்த இடத்துல உள்ள ரேங்கிங்கில் இருந்த மாதிரி ஒரு இது இருந்தது. இந்த நிலையில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த நிலையை மாற்றுவதற்காக வந்துச்சோ இல்லையோ தெரியல. ஒருவேளை அவர்களுக்கு உண்டான என்னன்னு தெரியல. ஏன்னா எப்பயுமே வந்து அமெரிக்கர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உலகை ஆள்வது அப்படி ஒரு எண்ணமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பொறுத்த வரைக்கும் வருது ஹிடன்பெர்கோட அறிக்கை. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிடன்பெர்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் ஃபார்ம்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா அதானியை பற்றி ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. இந்த அறிக்கை வந்த பிறகு அதானியோட நிலைப்பாடு அதனோட ஷேர்ஸ் எல்லாம் தலையீடாக மாறுகிறது, இறக்கத்தை சந்திக்கிறது. அவரோட உலக பணக்கார வரிசையிலேருந்து தன்னுடைய லிஸ்ட்லேருந்து தன்னுடைய ஒரு படி கீழே இறங்கிறார். அந்த நிலைக்கு அளவுக்கு அந்த அறிக்கை முன்னாடி இது செய்திகள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதானி கம்பெனி வந்து போலி ஷெல் கம்பெனிஸ் எல்லாம் உருவாக்கி வந்து தன்னுடைய ஷேர்ஸை வந்து உயர்த்தி காட்டியிருக்காங்க. இது ஏகப்பட்டதோட இது பின்னாடி காலத்தில் வந்து பெரிய பெரிய முன்னேற்றத்தில் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோடனையாக இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக பார்க்கப்படுது சில இன்வெஸ்டர்ஸ் மூலமாக. இந்நிலையில் பொறுத்த வரைக்கும் இது தொடர்பாக வந்து வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறது, இது தொடர்பாக 6 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த குழு விசாரித்து 2023 ஆண்டே வந்து உடனே வந்து அவங்க அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஹிடன்பெர்க் அறிக்கை வருது ஜனவரி மாதம். அவங்க உடனே அதே ஆண்டை வந்து உங்கள் அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அதே நேரில் அந்த உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா இது தொடர்பாக வந்து வழக்கை செபி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த நேரத்தில் ஒரு வழக்கு போகுது, செபி மேல் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, செபி மேலே முழு நம்பகத்தன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வரைமுறை என்ன, உச்சநீதிமன்றத்துக்கான வரைமுறை என்ன, செபியான வரைமுறை என்ன எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்கிறது. இந்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செபி முழுமையாக அந்த வந்து வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 22 வழக்கில் செபி வந்து 20 வழக்கில் முடித்திருக்கு. மீதமுள்ள 2 வழக்கில் 3 மாத காலத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு வந்தோடனே தன்னுடைய எக்ஸ்தலத்தில் வந்து அதானி வந்து என்ன போட்டிருக்காருன்னா வந்து இது நீதி கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லி போட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எங்களோட படிவான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது, அதனால் வந்து ஜெய்ஹின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறார். இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ஹிடன்பெர்க் அவங்களுடைய அந்த கட்டுரை வெளியில் வந்த உடனேயே அவங்களுடைய ரிசர்ச் ஆர்டிக்கல் அப்படின்னு அவங்க அதை சொல்லிக்கிறாங்க. அது வெளியில் வந்த உடனேயே அதானியினுடைய பங்குகள் வீழ்ச்சி அடைகின்றன. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், போலியான ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி இவர்கள் வந்து வேண்டுமென்றே அவங்களுடைய இன்புட் அந்த கிரெடிட் எல்லாம் ரொம்ப அதிகமாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகளை இவர்கள் வைத்து தான் அந்த இதையை வந்து எழுதுகிறாங்க. அதனால இந்திய பங்கு சந்தையும் பல வீழ்ச்சியை அங்கே வந்து அடைகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக் ஆகுது அந்த நேரத்தில். அப்போ இன்னைக்கு கோர்ட் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இன்னைக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கிளீன் சீட் அப்படி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடைபெறவில்லை. இன்னைக்கு செபி வந்து இது முழுமையாக இது வந்து வழக்கை வந்து விசாரிச்சுட்டாங்க. செபி வந்து ஏற்கனவே இதில் வந்து எந்த முறைகேடும் நடைபெறவில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா, இதை வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒரு எஸ்ஐடிக்கு வந்து இந்த வழக்கு கொண்டு போகப்படணும், செபி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னும் சொல்லி வழக்கை தொடர்ந்தார்கள். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எஸ்ஐடிக்கெல்லாம் இது போக வேண்டிய தேவையை ஒன்றும் கிடையாது, செபி மேலே முழுமையான நம்பிக்கை இருக்குது, அது வந்து ஒரு அரசு நிறுவனம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வழக்கை தொடர்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனாமிகா ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இன்னும் ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு 3 பேர் சேர்ந்தான் இந்த வழக்கை தொடர்கிறார்கள். இந்த வழக்கை இவர்களுக்காக வாதாடியது யார் என்று கேட்டால் பிரசாந்த் பூஷன். அப்போ பிரசாந்த் பூஷன் ஒரு வழக்கை எடுத்து வாதாடுகிறாருனாலே அந்த வழக்கு எப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கு மேலே அங்கே ஒன்றுமே கிடையாது. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அப்போ ஒரு பொய்யான ஒரு வழக்கை வந்து பொய்யாக ஒரு நிறுவனத்தை செட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் இவங்க எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இந்திய நிறுவனம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை வெளிநாடுகளையும் கூட இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவில் வளர்றதை இன்னைக்கு அதை தடுத்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் செட்பேக். இன்னைக்கு இந்த அதானி நிறுவனத்துக்கு அந்த 1 வருஷம் செட்பேக் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அந்த நிறுவனம் 2024 அது எங்க இருந்திருக்க வேண்டியது. அதை இன்னைக்கு நீங்க வேண்டுமென்றே இன்னைக்கு திட்டமிட்டு சீர்குலைத்த மாதிரி தானே இருக்கு. அப்ப வெளிநாடுகள்ல இருந்து நம்ம நாட்டுக்கு நிறுவனம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய வளர்ச்சி எல்லாம் வரும் பொழுது நம்ம இங்க இருக்கக்கூடியவர்கள் வரவேற்கிறார்கள். ஆனா அதே நேரத்துல ஒரு இந்திய நிறுவனம் மிகப்பெரிய அளவுல வெளிநாடுகள்ல போய் வளரும் பொழுது அதற்கு எதிரான செயல்பாடுகள்ங்கிறது எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்குள்ளாரே தொடங்குகிறதுங்கிறத பாருங்க. இதற்கு இன்னொரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் எடுத்துக்கலாம். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட உடனே என்ன ஆச்சு, காப்பர்னுடைய இது போச்சு நமக்கு.
காப்பரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்த நிலை போய் காப்பரை இன்னைக்கு நம்ம இம்போர்ட் பண்றோம். இப்போ காப்பரை வந்து யார் அதிக அளவில் இன்னைக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா சைனாவும் பாகிஸ்தானும் இப்போ அந்த இடத்த பிடிக்க வராங்க. அப்ப நம்ம நாட்டுக்கு கிடைக்கிறக்கூடிய விஷயம் அதே போலதான் ரஃபேல்ல ஒரு வழக்கு போட்டீங்க. அது ஒரு பத்திரிகை செய்தி வச்சுதான் போட்டீங்க. அப்ப அந்த ரஃபேல் நமக்கு வந்து சேர எவ்வளவு நாள் ஆச்சு இந்த வழக்குகள் முடிவடைந்து? அப்ப எப்படி வந்து இந்த நாடு முன்னேற விடக்கூடாது அப்படிங்கிறதுல இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் இங்க இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளும் இணைந்து எதிராக நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள்னு பாருங்க. நாட்டுல எந்த ஒரு இடத்துல நீங்க இஸ்ரோ நம்பி நாராயணன் அவர்கள் மீது போட்ட வழக்குகளா கூட இருக்கலாம். அப்ப இஸ்ரோவினுடைய வளர்ச்சியை அவர் மேல போட்ட ஒரு பொய் வழக்கினால தடுத்து நிறுத்தினார்கள். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த அதானியை பத்தி தினம் தினம் இந்த ராகுல் காந்தி திட்டிக் கொண்டு பேசிட்டு இருக்காரு. அதானிக்காக மோடி அதை செய்து விட்டார் அதானி. ஆனா அதே நேரத்துல இவங்க ராஜஸ்தான்ல கெல்லாட் அரசாங்கம் இன்னைக்கு பல ஒப்பந்தங்களை அதானிகிட்ட தானே போட்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு புதுசா வந்த தெலுங்கானா காங்கிரஸும் அதானிகிட்ட தானே போய் ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. சொல்வது போல் மிகப்பெரிய எதிர்பார்த்து வச்ச கம்யூனிஸ்ட் அரசு கூட கேரளாவில் அதானிகிட்ட தான் நீங்க போய் போட்டு இது பண்ணி ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இந்த கம்பெனி இந்த நிறுவனமே மோசமான கம்பெனி, நீ உங்க காங்கிரஸ் அரசாங்கம் ஏன் அங்க போகிறீங்க? வேற ஒரு கம்பெனியில நீங்க பார்த்து செட் பண்ணியிருக்கணும். அப்ப இவை எல்லாமே வந்து ஒரு இந்த நாட்டை வளர விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கில செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த வழக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கோர்ட் பயங்கரமாக அவங்க தலையிலேயே குட்டி வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். காங்கிரஸை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பரில் வர நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து கேஸை போடாத, அதெல்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்க முடியாது. வேணா நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸை வச்சுக்கலாம், அதை எல்லாமே மொத்தத்துக்கு ஆதாரமாக எடுத்துகிட்டு ஒரு வழக்கெல்லாம் நடத்த முடியாது. உண்மை என்னன்னு விசாரிச்சுட்டு நீ வா, இப்படிலாம் ஒரு வழக்க போடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர் ஆதாரங்கள் எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கொண்டு பெருசா எடுத்துக்க முடியாது. அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த நியூஸ் பேப்பர் அறிக்கைகள் எதை ஆதாரமா வச்சு இந்த நியூஸ் பேப்பர் எழுதுனாங்க? அப்ப அந்த நியூஸ் பேப்பர் எதையுமே இல்லாம ஒரு பொய்யா ஒரு சித்தரித்து எழுதியதை அதை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வழக்கும் போடுகிறார்கள். அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்களுக்கும் இந்த வழக்கு போடுகளுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளாக இருக்கு இல்லையா? ஆனா இந்த வழக்கிலிருந்து சில விஷயங்களை வந்து நீதிமன்றமும் சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய இதுல ஏதாவது ஒரு தப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே மத்திய அரசை குறை சொல்வது, உடனே நாங்க சுமோட்டோவா எடுக்கிறோங்கிறது, உடனே நீங்கள் எந்த ரஃபேலுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, பாதுகாப்பு சம்பந்தமான ஆவணங்கள் அதை எப்படி நாங்க ஓபன் பண்ண முடியும் போது, இல்ல நீங்க அதை வந்து க்ளோஸ்டு ஃபைல போட்டு எங்ககிட்ட நீங்க அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துதாகணும். இதை நீதிமன்றங்கள் சொன்னது. இப்ப நம்முடைய கேள்வி என்ன, இன்னைக்கு வந்து இந்த இந்திய பங்கு சந்தைகள் இந்த கட்டுரை வெளியே வந்த உடனே கடந்த வருடம் இவ்வளவு தூரம் வீழ்ச்சி அடைந்தன, பல கம்பெனிகள் இதனால லாஸ் ஆச்சு, பல மக்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டது. அப்ப இன்னைக்கு ஹிடன்பர்க் இந்த பொறுப்பு இருக்குமா? இன்னைக்கு அதானிக்கு ஏற்பட்ட இழப்பை வந்து இவர்கள் எல்லாம் இப்ப வழக்கு போட்டவர்கள் ஈடு செய்வார்களா? கேள்வி வருது இல்ல. இப்ப நமக்கு வளர்ச்சியே பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவினுடைய வளர்ச்சியும் சேர்ந்து இதுல பாதிக்கப்படுகிறது. ஒரு கம்பெனியினுடைய வளர்ச்சிங்கிறது மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய மொத்த வளர்ச்சியும் இதுல பாதிக்கப்படுகிறது. அப்ப அதுக்கெல்லாம் இவர்கள் பொறுப்பேற்பார்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருது. அப்ப நீதிமன்றமும் இதுல பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இதுல வருது இல்ல. ஏன்னா ஒரு நீதிமன்றத்தை வந்து ஒரு டூலாக வைத்துக்கொண்டு அதன் மூலமாக இந்தியாவுக்கு எதிராக ஒரு சதி செயல்களை செய்வதற்கோ இல்லை இந்திய பொருளாதாரத்தை சீரழிப்பதற்கோ அதை உபயோகப்படுத்தி விடக்கூடாது என்கக்கூடிய ஒரு ஆதங்கமும் இந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது வருகிறது. அதனால் நீதிமன்றங்களும் இதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் நாம் எடுக்க வேண்டியதாக இருக்கு. மத்திய அரசுமே கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது மிகவும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு அவசியமும் இந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது தெரிகிறது. அதானிக்கு இன்னைக்கு இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த விஷயம் அப்படி என்பதுதான் நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்திய நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து கொண்டிருக்கின்றன. இந்த வெற்றியை வந்து சகிக்க முடியாத இவர்கள் இது போன்ற பல விஷயங்களை இன்னும் தொடர்ந்தும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் இந்திய நிறுவனங்களும் கூட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட வேண்டிய ஒரு நேரம் என்பதையும் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.